இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இறையலை என்னும் ஊடகம் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நல்லாயன் இயேசுவை சந்திக்க, அவர் குரலை கேட்க, அவருடைய அழைப்பினை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய குரலை கேட்டு அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்தொடர்ந்து தாந்தோண்டித்தனமாக வாழக்கூடிய இந்த பாவ வாழ்க்கையை விடுத்து அவரை பின்பற்றி செல்ல அவர் நம்மை தேடி வருகிறார். அவரை விட்டு பிரிந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனங்களையும் தேடி ஆண்டவர் இயேசு ஒரு நல்லாயனாக இன்று இறை வார்த்தையின் வழியாக வருகின்றார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் வசனம் 12 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தையை தியானித்து இயேசுவோடு இணைந்து பயணிக்க அழைப்பு விடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து போனதென்றால் அந்த பொருள் மீண்டும் நமக்கு கிடைக்கின்ற போது அது பெறக்கூடிய நம்முடைய உள்ளம் பெறக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதுபோன்றுதான் பாவ நெறி கெட்ட வாழ்க்கையில் தொலைந்து போன நம்மை தேடி வருகின்ற நல்லாயின் அவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவரை பின்தொடர்கின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற போது நல்லாயனுடைய உள்ளம் பேர் வகை கொள்ளுகின்றது, பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. எனவே இந்த நாளிலே நாம் இயேசுவின் மந்தையில் உள்ளவர்கள் என்பதை உணர்வோம். அவர் குரலுக்கு செவிமெடுப்போம். உலக பாவ வாழ்க்கையிலிருந்து விடுத்து, நெறி தவறிய வாழ்க்கையை விடுத்து நல்லாயின் இயேசு தருகின்ற அழைப்பிற்கு செவிமெடுப்போம். நாம் இயேசுவின் மந்தையில் உள்ளவர்கள். தொலைந்து போகக்கூடிய ஒவ்வொரு நபரையும் அவர் தேடி வருகிறார். பாவத்தில் வீழ்ந்து கிடக்கின்றவர்களை தேடி வருகிறார். சில தருணங்களில் நம்முடைய வாழ்க்கை பாலைவனமாக மாறிப்போகிறது. யாரும் இல்லாத, ஒன்றுமில்லாத நிலையில் கைவிடப்பட்டதாக காணப்படுகிறது. அந்த தருணங்களில் இயேசு பல நபர்கள் வழியாக நல்லாயனாக, பெற்றோராக நம்மில் வருகிறார், நண்பராக நம்மில் வருகிறார், நம்மை தேடி வருகிறார். அவரை கண்டுகொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அவர் காட்டும் பாதையில் நம் வாழ்வை அமைத்திடுவோம். இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையட்டும்.